ஹாய் எல்லாரும் வந்துட்டீங்களா? ஸோ இன்னைக்கு யூனிட் 3லேருந்து ஒரு எம்சிக்யூ பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக், அதாவது ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்து வர எம்சிக்யூ தான். ஸோ இதில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. கடகடன்னு பார்த்தலாம். நான் எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எங்கே வேணால் படிங்க, ஆனால் ரிவைஸ் மட்டும் எம்சிக்யூவாக பண்ணுங்கள். ஏன்னா டைமும் சேவ் பண்ணும். இப்படி இருக்கலாமா அப்படின்னு நம்ம யோசிக்காத பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இல்லாமல் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியும் நம்ம மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு பேசிக்கான எம்சிக்யூ தான். பேசிக் ஃபஸ்ட் டாப்பிக்லேருந்து தான் வருது. ஸோ போக அட்வான்ஸ்டும் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? சிந்து சமவெளி மக்கள் வழிபடாத தெய்வம் இது. ஸோ அப்போ என்னென்னு பார்க்கலாமா? பசுபதி மகாதேவ் வழிபட்டாங்க, தாய் தெய்வத்தை வழிபட்டாங்க, இயற்கை விலங்குகளை வழிபட்டாங்க. ஸோ யாரை பண்ணலைன்னா இந்திரனை வழிபடலாம். ஆப்ஷன் சி இந்திரன். சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடை மற்றும் அளவீடுகள் எந்த எண்ணின் மடங்குகளில் இருந்தன? எல்லாமே 16 மடங்குகள் தான். சிந்து சமவெளியில் சித்திர எழுத்துக்கள் மற்றும் பாஸ்ட்ரோபெடன் முறையை ஆய்வு செய்தவர் யார்? இது ரெண்டையும் ஆய்வு செய்தது யாரு? ஐராவதம் மகாதேவன். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாக ஐஐடி கரக்பூர் மற்றும் ASIR ஆய்வின்படி எது கருதப்படுகிறது? எது இருக்கலாம்? மான்சூனல் இல்லாம இருக்கலாம், அதாவது பலவீனமான பருவமழையா இருந்திருக்கலாம். சந்திரகுப்த மௌரியரின் வழிகாட்டியான சாணக்கியாவின் கருத்துக்களை கொண்ட நூல் எது? சாணக்கியாவோட கருத்துக்களை கொண்ட நூல் அர்த்த சாஸ்திரம். ஆப்ஷன் பி. மெகஸ்தனிஸ் யாருடைய அவைக்கு தூதுவராக அனுப்பப்பட்டார்? மெகஸ்தனிஸ் யாரோட அவைக்கு போனா? சந்திரகுப்தரோட மௌரியரோட அறைக்கு, அதாவது சந்திரகுப்தரோட மௌரியரோட அவைக்கு போனாரு. அசோகரின் கல்வெட்டுக்கள் பெரும்பான்மையாக எந்த மொழியில் மற்றும் எழுத்து வடிவத்தில் இருந்தன? ஸோ எதில் இருந்துச்சு? பிராமி. ஸோ பிராகிருதம் பிராமியில் இருந்துச்சு. மௌரிய நிர்வாகத்தின் தம்மத்தை பரப்ப நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ தம்ம மகாமந்திரர்கள். இந்திய துணைக்கண்டத்தில் இரும்பின் பயன்பாடு எப்போது தொடங்கியது? சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன். மதுரையில் புலவர்கள் கூட்டங்களால் தொகுக்கப்பட்டு ஆரம்ப கால தமிழ் இலக்கியங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? சங்க இலக்கியங்கள். பண்டைய கால கைவினை கலைஞர்கள் மற்றும் வணிகர்களின் சங்கங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஆப்ஷன் பி ஷிரோனிகள். சங்ககால மூவேந்தர்கள் என்ற சொல் எந்த 3 அரச குடும்பங்களை குறிக்கிறது? சேர, சோழ, பாண்டியர்கள். ஆப்ஷன் பி. சங்க காலத்தில் மிக முக்கியமான சோழர்களின் துறைமுகமாக விளங்கியது எது? புகார், காவேரி பூம்பட்டினம். சதாவாகன ஆட்சியாளர்களின் எந்த பகுதியில் லார்ட்ஸ் பிரபுக்கள் என்று அழைக்கப்பட்டனர்? தட்சிண பாதை. ஆப்ஷன் பி. சாதவாகன வம்சத்தில் மிக முக்கியமான அரசர் யார்? ஆப்ஷன் பி. கௌதமபுத்திர ஸ்ரீ சதாகர்ணி. சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டுப்பாதை சில்க் ரூட்டை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஆட்சியாளர்கள் யார்? குஷானர்கள். இந்தியாவில் முதலில் தங்க நாணயங்களை வெளியிட்ட ஆட்சியாளர்கள் யார்? அவங்களும் இவங்க தான், குஷானர்கள் தான். கனிஷ்கரின் அவையில் இருந்த புத்த சரித்திரத்தை எழுதியவர் யார்? அஸ்வகேஷர். மகாயான பௌத்தத்தில் பிறருக்கு உதவ உலகில் தங்கி இருப்பவர்கள் என நம்பப்பட்டவர்கள் யார்? ஆப்ஷன் பி. போதிசத்துவர்கள். தேரவாத பௌத்தத்தில் எந்த பகுதியில் மிக பிரபலமாக இருந்தன?
ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை மற்றும் தெற்கு ஆசிய பகுதிகள். சுமார் 1600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவை எந்த சீன பயணி வந்தார்? இந்தியாவுக்கு யார் வந்தாரு? பாஹ்யான். பக்தி என்ற கருத்து முக்கியமாக வலியுறுத்தும் புனித நூல் எது? பகவத்கீதை. சாளுக்கிய வம்சத்தின் தலைநகரம் எது? ஐஹால். இரண்டாம் புலிகேசியின் புகழை பாடும் பிரசத்தி மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? ரவிகீர்த்தி. பல்லவர் கால கல்வெட்டுகளில் சபா என்பது எதை குறிக்கிறது? பிராமண நல உரிமையாளர்களின் அவை. துருப்பிடிக்காத இரும்பு தூண் அயன் பில்லர் யாருடைய காலத்தில் அமைக்கப்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தர். இந்த கோவில் கட்டிடக்கலையின் தெய்வத்தின் உருவம் வைக்கப்படும் இடம் எது? கருவறை, கர்ப்பகிரகா. மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல் ரத கோவிலை கட்டியவர் யார்? பல்லவர்கள். புகழ்பெற்ற சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். புராணங்களை தொகுத்ததாக கருதப்படுபவர் யார்? புராணங்களை யார் தொகுத்தாங்க? வியாசர். 7ஆம் நூற்றாண்டில் அரசர்களுக்கு கீழ்ப்பட்ட நிலங்களையும் இராணுவத்தையும் நிர்வாகிகளையும் எவ்வாறு அழைத்தனர்? சமந்தாக்கள். ராஷ்டிரகூட வம்சத்தில் தோற்றுவித்தவர் யார்? ராஷ்டிரகூட வம்சத்தை தோற்றுவித்தவர் தந்தி துர்கா. மும்முனை போராட்டம் ட்ரிபார்ட்டி ஸ்ட்ரகிள் எந்த நகரத்தை கைப்பற்ற நடைபெற்றது? கன்னோசி. குஜராத் சோமநாதர் கோவிலை சூறையாடிய ஆப்கானிய ஆட்சியாளர் யார்? முகமது கஜ்னி. கிதாப் அல் ஹிந்த் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் அல் பிருனி. 1191 முகமது கோரியை தோற்கடித்த ஷவுகான் வம்ச அரசர் யார்? மூன்றாம் பிருத்விராஜ். முத்திரையாளர்களிடமிருந்து தஞ்சாவூரை கைப்பற்றி சோழ வம்சத்தை மீட்டெடுத்தவர் யார்? விஜயாலய சோழன். தஞ்சாவூரில் நிசும்பசுதினி தேவிக்கு கோயிலை கட்டியவர் யார்? அதுவும் விஜயாலய சோழன் தான். சோழர்களில் மிக சக்தி வாய்ந்த அரசராக கருதப்படும் முதலாம் ராஜராஜர் எப்போது அரியணை ஏறினார்? கிபி 895. கங்கை வரை படையெடுத்து சென்று கங்கை கொண்டான் என பட்டம் பெற்றவர் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். கடற்படையை உருவாக்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்த சோழ அரசன் யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். ஆப்ஷன் பி. சோழர் காலத்தில் குடியிருப்புகள் அல்லது விவசாயிகளை கிராமங்களை எவ்வாறு அழைத்தனர்? ஊர். பல கிராமங்கள் கொண்ட பெரிய நிர்வாக பிரிவு சோழர் காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நாடு. சோழ நிர்வாகத்தில் நாடு பிரிவின் மீது அதிகாரம் செலுத்திய பணக்கார விவசாயிகள் எந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தனர்? வெள்ளாளர்கள். சுபிகளின் பக்தர்கள் வலம் வருவதற்காக அமைக்கப்படும் சுற்றுப்பாதை எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிரதட்சண பாதை.
12ஆம் நூற்றாண்டில் காஷ்மீர் அரசர்களை பற்றிய ராஜதரங்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? கல்ஹனர். சிந்து சமவெளியில் பயன்படுத்தப்பட்ட வரிசையை மாற்றி எழுதும் முறையை எது? பௌஸ்ட்ரோபிடான். ஆட்சியாளர்களிடமில்லாத ஆனால் சிந்து சமவெளி மக்களிடம் காணப்பட்ட ஆரியர்களிடமில்லாத சிந்து சமவெளி மக்களிடம் காணப்பட்ட ஒரு பழக்கம் ஐடியல் வர்ஷிப், உருவ வழிபாடு. ஹர்ஷவர்தனின் வாழ்க்கை வரலாறான ஹர்ஷசரித்திரத்தை எழுதியவர் யார்? ஹர்ஷசரித்திரத்தை யாரை எழுதினாரு? பாணபட்டர். சோழர் காலத்தில் கோயில்கள் வழிபாட்டு தலங்களாக மட்டுமன்றி எவ்வாறாக இருந்தன? பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் இவை அனைத்தும். ஸோ அவ்வளோதாங்க இந்த 50 கொஸ்டின் கிடக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.